ஆனா சிம்மத்துக்கு மாதிரியான சோம்பேறித்தனம் உலகத்திலேயே யாருக்கு இருக்காது. ஒரு வேலை சொல்லுங்க, அது அதுக்கு வேலை சொல்லிட்டு இருக்கு, அவருக்கு வேலை சொல்லிட்டு இருப்பார். அந்த சிம்மம் வந்து சோம்பேறி. நைட் ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருந்து காலையில ரொம்ப நேரம் வரைக்கும் தூங்குறது சிம்மம். இதெல்லாம் சிம்மத்தோட ஒரிஜினல் குணம். சிங்கம் வந்து சோம்பேறிங்க சார். யாராவது அடிச்சு கொண்டு வந்து போடுதில்ல நிறைய உணவு, புலியோ சிறுத்தையோ, அதை போய் இது சாப்பிட்டுட்டு இருக்கு, அதைகளெல்லாம் விரட்டி விட்டுட்டு. அவன் எவன் எந்திரிச்சு பல்ல விளக்கி முகம் கழுவி டீயை குடிச்சு சாப்பிட்டு வாழ்ந்து போங்கப்பா. இந்த ஆள் வச்சு தொட்டதுக்கெல்லாம் ஒரு ஆளை வச்சுட்டு டேய் வாங்க, டேய் போயிங்க, டேய் அதை எடுத்துட்டு வா, இது இப்படி சிங்கம் சிங்கமாகவே வாழும். அதனாலதான் சிங்கம். அதுதான் சிங்கம். இவங்களுக்கு தாடி வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும், முடி நிறைய வளர்த்துறதுக்கு ரொம்ப பிடிக்கும். சிங்கம் அப்படித்தான் இருக்குது. சித்தர்கள் வழிபாடு ரொம்ப பிடிக்கும். சித்தர்கள் வழிபாடு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். மகான்கள், ஞானிகள். நீங்க ஞானிகள் மகான்களை சிம்மராசிக்காரங்க பிடிச்சிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல கர்மாவே இல்லை சார். கர்ம கரைஞ்சே கரைஞ்சிடும். மகா பெரியவர், ராகவேந்திரர், ரமண மகரிஷி, சேஷாத்திரி மகரிஷி, யோகிராம் சரத்குமார், உங்களுக்கு யாரு வேணும், எந்த மகான் வேணும், எந்த சித்தர் வேணும் பாருங்க, சொல்லும் போதே உடம்பு புல்லரிக்குது எனக்கு. ஆனா சித்தரோட ஆசீர்வாதம் எப்பவுமே இயற்கையா கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு சித்தர்களின் ஆசீர்வாதம் இயற்கையாக உண்டு.